ஹலோ கைஸ், நம்ம சேனல்ல புக் ஹால் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 2025ல போட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புக் ஹாலே இல்ல. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் புக் ஹால் சென்னை புக் ஃபேர் முடிஞ்சா, அதுல ஜான்வரி மந்த்ல நான் ஏகப்பட்ட புக்ஸ் வாங்கினேன். அண்ட் காமன் ஃபோக்ஸ்ல ஜான்வரி மந்த்ல நான் நெறைய புக்ஸ் வாங்கினேன். அது போக 2 புக் கிஃப்ட்டா வேற வந்துச்சு. ஆக மொத்தம் நெறைய புக்ஸ் நம்ம கையில இருக்கு. இதுல வந்து ஏகப்பட்ட தமிழ் புக்ஸ் தான் இருக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கேலண்டர். இது வந்து ரேரான கேலண்டர். புக் எக்ஸிபிஷன்ல செல் பண்ண ஒரு கேலண்டர். இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கடைசியா. இப்போ வாங்க என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துரலாமா? இதுல நான் சொல்லப் போற சில புக்ஸ் வந்து, "என்னடா தமிழ்லனா இப்படி புக் எழுதுனாங்களா? ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு யங் ஆர்த்தரால் எழுதப்பட்ட டிஃபரெண்ட் புக்கா இருக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான புக்ஸாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா, தமிழ் பெண் பொதுவழி. தமிழ் ஈழத்தில் அதன் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். மாலதி அவங்க எழுதினது. நிமிர் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் ஈழப் புலிகள்ல ஒரு அங்கம் வகிச்சவங்க. அவங்க தன்னோட பாதையில அப்போ 2004ல இருந்து 2009 வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்ன புக் தான் இது. இப்ப நியூசிலாந்துல அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த புக் வந்து போர் பத்தி இருக்காது. அங்க வாழ்ந்த ஈழத்தமிழர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? அங்க எப்படிப்பட்ட அரசாட்சி இருந்துச்சு? தமிழ் ஈழர்களால் அமைக்கப்பட்ட அரசாட்சி எவ்ளோ நல்லதா இருந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 2வது புக் பார்த்தீங்கன்னா, குற்றமுகங்கள் எஸ். ராமகிருஷ்ணனால் எழுதப்பட்டது. இந்த புக்க நான் ஏன் வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, காலனி ஆதிக்க சமயத்தில நடந்த குற்றங்கள் பத்தி ரொம்ப தெளிவா புனைவு கலந்து சொல்லியிருப்பாரு எஸ்றா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மனிதர்களும் ஒரு முகமூடி அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு அந்த சொல்ற விஷயம் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அதான் வாங்கி படிச்சு பார்க்கலாம்னு வாங்கியிருக்கேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். 3வது புக் பார்த்தீங்கன்னா, பொம்மைகளின் பேரரசன். இதுவுமே எஸ்றாவால் எழுதப்பட்டது தான். இந்த புக் வந்து குழந்தைகளுக்கான புக். அப்ப நீ ஏன்டா வாங்குன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கான வாழ்வியல், அந்த கதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப, என்ன ஃபீல் எனக்குள்ள ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்குனேன். நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அடுத்து 4வது புத்தகம் வந்து எனது ஆண்கள். நளினி ஜமீலாவால் எழுதப்பட்டது. தமிழ்ல வந்து விமலா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட நூல். இது வந்து ஒரு ப்ராஸ்டியூட் வந்து தன்னோட லைஃப்ல சந்திச்ச ஆண்கள பத்தி சொன்ன புக்கா இது வந்து எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட சுயசரிதைன்னு சொல்லலாம். இது வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆண்கள் எப்படி இருந்திருக்காங்க? எப்படி கொடூரமானவங்களா இருந்திருக்காங்களா? இல்ல நல்லவங்களா இருந்திருக்காங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்குன புக்க படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். 5வது புக். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல அதிகமா வாங்குன புக்குன்னா இவரோட தான். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு புக்கு 1, 2, 3, 4 புக்கு வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைப்ரரில போயி ஒரு இவரோட புக்க எடுத்தேன். எடுத்ததுல இருந்து ஒரு 50 பக்கம் தான் படிச்சிருப்பேன். எப்படி முரகாமி படிக்கிறப்ப எனக்கு ஒரு பயங்கரமான அப்சஷன் ஏற்பட்டுச்சோ, நார்வீஜியன் புக் படிச்சு முடிச்சோனே, அடுத்து முரகாமியோட எல்லா கலெக்ஷனும் வாங்கி வச்சுட்டேன். ஆனா மீதி எந்த புக்குமே நான் இன்னும் படிக்கல. பட் அவர் குடுத்த இம்பாக்ட்ட இவரும் குடுத்தாரு. அதுவும் ஜஸ்ட் 70 பேஜஸ்ல. என்னடா ஓவர் ஹைப் பண்ற அப்படி யார்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ் ஆத்தர் தான் முகில். எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் பிடிச்சா, கண்டிப்பா முகில படிச்சு பாருங்க. காதல் சரித்திரம் இப்ப என் கையில இருக்க புக்கு. இது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஏன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இன்னொரு புக்க நான் 70 பக்கம் படிச்சனால, அத முழுசா கூட படிக்கல. வெறும் 70 பக்கம் தான் படிச்சேன். இதுல வந்து காலங்காலமா இருக்க காதல பத்தி சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா, இவரோட ரைட்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. இவர் தான் உணவு சரித்திரம் எழுதினவரு. உணவு சரித்திரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, நான் இன்னும் படிச்சதில்ல. உணவு சரித்திரம் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இவர பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அவரோட ஃபேமஸான புக்கு உணவு சரித்திரம் தான். அடுத்த புக்கு "ஃபால்காவில் இருந்து கங்கை வரை". இது வந்து ரொம்பவே சீப்பா கிடைச்சுச்சு. சீர்வாசகர் வட்டம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சீர்வாசகர் வட்டத்துல வாங்கல. நற்றிணை பதிப்பகத்துல வாங்குனோம். இதுவுமே ரூ. 100க்கு தான் குடுத்தாங்க. சீர்வாசகர் வட்டமே மொத ரூ. 100க்கு குடுத்தாங்க. அடுத்து ரூ. 150க்கு சேல் பண்ணாங்க. இது எல்லாமே நான் சென்னைக்கு போய் வாங்கல. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சென்னையில. அவங்கள்ட்ட சொல்லி வாங்குனது தான். இது நற்றிணை பதிப்பகத்துல வெறும் ரூ. 100க்கு கிடைச்சுச்சு. பாருங்க எவ்ளோ பெரிய புக்குன்னு பாருங்க. வெறும் ₹100 தான். நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இத பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. இதுவுமே வரலாறு சம்மந்தமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசா தெரியல. அடுத்த புக் ஸ்டேல்மேட். பாலுவால் எழுதப்பட்டது. இந்த புக் வந்து எத பத்தின்னு தெரியல. ஆனா இவர் எழுதின முன்னாடி புக்க பார்த்துட்டு, ஓகே இந்த புக்கையும் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன். முன்னாடி புக் அவர் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டாபிக்ல எழுதியிருக்காரு. அந்த புக் பின்னாடி வரும் பாருங்க. இந்த புக் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு செஸ் சம்மந்தமான புக்கு. செஸ் பிளேயர் தன் வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்களா இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா எனக்கு தெரியல. நான் படிச்சு முடிச்சுட்டு கிளியரா உங்களுக்கு வந்து இந்த புக்க பத்தி ரிவ்யூ போடுறேன். இந்த புக் வந்து எதிர் வெளியீட்ல கிடைக்குது. வேணும்னா வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ் அட் டொருகா கேஃபே. இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரே இங்கிலீஷ் புக்கு. என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி குடுத்தது. சதோஷி யாகிசாவா எழுதினது. இங்க பாருங்க.
கவரே செம்ம அழகா இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இந்த டேஸ் அட் மொராசாகி புக் ஷாப் மாரி புக்ஸ் பிடிக்கும்னா, இந்த மாரி புக்ஸ வாங்கி படிச்சு பாருங்க. நான் மோஸ்ட்லி புக் ஃபேர்ல வந்து இங்கிலீஷ் புக் வாங்க மாட்டேன். ஆனா அவங்க கிஃப்ட் பண்ணனால இந்த இங்கிலீஷ் புக் நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அடுத்து புக் உலக சினிமா சீர்வாசக வட்டம் வந்து வெளியிட்ட புக்கு ரூ. 225 இவங்க இவ்ளோ பெரிய புக்க குடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. யப்பா! உலக சினிமா பத்தி எல்லா விஷயங்களும் இந்த புக்ல இருக்குன்னு சொல்லப்படுது. நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். எனக்கு சினிமானா அவ்ளோ பிடிக்கும். உலக சினிமான்னு பார்த்தோனே இத வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இவ்ளோ சீப் ரேட்ல கிடைச்சா விடுவோமா? அடுத்த புக்கு. இந்த புக் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து எஸ்ரா அவர்களோட சைன் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இங்க பாருங்க. எஸ்ரா அவர்கள் தன்னோட கையால சைன் பண்ணி குடுத்த புக்கு. இதுக்கு வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ட சொல்லி எஸ்ராட்ட கையெழுத்து வாங்கி, அவங்க வந்து இவங்களுக்கு அனுப்பி, இவங்க வந்து எனக்கு அனுப்பி, இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இந்த ஒரு சைன்ல இருக்கு. மறைக்கப்பட்ட இந்தியா எஸ். ராமகிருஷ்ணனால் எழுதப்பட்டது. இந்த புக்க பொறுத்தவர இந்தியால வரலாற்று குறிப்புகள் வந்து மறைக்கப்பட்ட நிலையில இருக்கிறது வந்து இந்த புக்ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம பாட புத்தகத்துல படிக்கிறத தாண்டி இந்தியால இருக்க தகவல்கள் ரொம்ப டீட்டெயிலா கட்டுரை தொகுப்பா இந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டனால இந்த புக்க வாங்குனேன். இதோட ஸ்பெஷாலிட்டி எஸ்ட்ராவோட சைன் தான். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்த பார்த்துட்டு அண்ணானா யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வைப்ல போய் வாங்குன புக்குன்னு சொல்லலாம். மாபெரும் தமிழ் கனவு. இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து அண்ணா புக்ஸ் நெறைய தேடிக்கிட்டு இருந்தேன். தீ பரவட்டும் வாங்கலாமா? இல்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா கடைசில வந்து இந்த புக் வாங்குங்க. இதுல எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே தொகுப்புல எல்லா அண்ணா பத்தி இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால வாங்குனேன். நான் ஏன் இந்த புக்க வாங்குனேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் மணாலி ரீசென்ட்டா டூர் போயிருந்தேன். அதுல ஹிந்திய இன்னும் எப்படி இம்போஸ் பண்றாங்க நமக்குள்ள அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். டெல்லில, ஆக்ராவ விட மணாலில நான் அதிகமாவே ஃபீல் பண்ணேன். ஒரு மனுஷன் அந்த காலத்திலே இந்த ஹிந்தி திணிப்ப எதிர்த்து எப்படியெல்லாம் போராடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படிக்க ஆசை வந்துச்சு. படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆனா உண்மைய சொல்லணும்னா, அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அண்ணாதுரை ஃபேன் ஆயிட்டேன். YouTubeல இவர பத்தி நெறைய வீடியோ பார்க்குறது, அப்புறம் இவர பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, பொலிட்டீஷியன்னா அண்ணாதுரை மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீல்ல தான் இந்த புக்கே படிக்க போறேன். ஸோ ஃபேன் பாயா தான் படிக்க போறேன். எப்படி இருந்தாலும் இந்த புக் எனக்கு பிடிக்க தான் போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. இந்த புக் வந்து தமிழ் திசை பதிப்பகம். இது அண்ணாவோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. அவர் நடத்திய உரைகள், அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாமே இதுல இருக்கும். இந்த காலண்டர் இதுவுமே புக் ஃபேர்ல தான் வாங்குனது. யூனிக்கான கேலண்டர். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து ஸ்க்ரீன் பிளே பத்தி ஒவ்வொரு மாசத்துக்கான ஒவ்வொருத்தர் சொன்னது இருக்கும். அரிஸ்டாட்டில் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். அரிஸ்டாட்டில் வந்து ஸ்க்ரீன் பிளே பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இங்க போட்டிருக்கு பாருங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கேலண்டர் 2026ன்னு சொல்லிட்டு. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லிங்க. கிட்டத்தட்ட 350 வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பிரைஸ் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் ரொம்பவே காஸ்ட்லி. அதுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா நான் ஸ்க்ரீன் பிளே பத்தி நெறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் டீச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இத நம்ம பேக்கிரவுண்ட்ல தொங்க விட்டுட்டு நம்மளும் இதுலருந்து நெறைய கத்துக்கலாம். ஸோ பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? இதோட சென்னை புக் ஃபேர்ல வாங்குன எல்லா புத்தகமும் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து இன்னொரு புக் நம்மளுக்கு கிஃப்ட் வந்தது வந்து பயண சரித்திரம். இது ஒரு அக்கா அனுப்புனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் கேட்ட செகண்ட் பார்ட் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அனுப்பிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் நான் கலெக்ஷன்ல ஆட் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா லைப்ரரியில நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எடுத்து படிச்சேன். அந்த 70 பக்கம் படிச்ச புக் இதுதான். முகிலோட புக்கு. அந்த 70 பக்கம் படிச்சு முடிச்சோனே அவரோட 4 புக் நான் வாங்கிட்டேன். அதுல ஒரு புக் இதா முன்னாடி பார்த்தோம்ல காதல் சரித்திரம் அது 2வது புக்கு. இன்னும் 2 புக் வருதுங்க. முகிலோட இந்த புத்தகம். வாவ்! முரகாமி எனக்கு வாழ்வியல கத்து தந்தார்னா, இவர் பயணம் அண்ட் ஹிஸ்டரி மேல இருக்க என்னோட லவ்வ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. மனிதன் எப்படி பயணிக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுக்கடுத்து சீ ரூட் பத்தி பேசியிருப்பாரு. எப்படி எப்படிலாம் டிராவல் நடந்துச்சு அந்த காலத்துல, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உயிரையும் பொருட்படுத்தாம எப்படி டிராவல் பண்ணாங்க. இந்த மாரி எல்லா விஷயமும் அவர் சொல்ல சொல்ல சொல்ல, யப்பா! அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ கண்டிப்பா வரலாறு படிக்கணும். பயணம் பத்தி படிக்கணும்னா, இந்த புக்க மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. இந்த புக் வந்து 2016ல வெளிய வந்துச்சு. இதோட செகண்ட் பார்ட் வந்து 2026ல வெளிய வந்திருக்கு. அந்த புக்கே நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க அதையும் பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் சொல்லப் போற புக்ஸ் எல்லாமே நான் காமன் புக்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு புக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா காமன் புக்ஸ்ல வாங்கிக்கோங்க. சென்னை புக் ஃபேர்ல மிஸ் பண்ணியிருந்தா கூட, அந்த புக்ஸ் எல்லாமே காமன் புக்ஸ்ல கிடைக்கும். தமிழ் புக்ஸ் வாங்குறதுக்கான சிறந்த இடம்னா காமன் புக்ஸ் தான். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, பயண சரித்திரம். இதுதான் சொன்னேன் 2026ல வெளிவந்த புக்குன்னு சொல்லிட்டு, முகிலால் எழுதப்பட்டது. முதல் பகுதி பார்த்தோம்ல, அதோட 2ஆம் பகுதி இது. படிச்சு பார்க்கணும்.
அந்த புக்கே நான் இன்னும் முழுசா முடிக்கல. 70 பக்கத்துல நிக்குது. அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இத படிச்சு பார்க்கணும். அடுத்து முகிலோட இன்னொரு புக்கு சிரிக்க சிரிக்க சரித்திரம் சொல்லிட்டு, இது சும்மா நான் வந்து படிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்குன புக்கு. அதான் சொல்ட்டேன்ல, அவர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. சில புக்ஸ் நம்ம எதுக்கு வாங்குவோம்னா, கான்சன்ட்ரேஷனா வேணாம்டா, நான் என்ஜாய் பண்ணி படிக்கணும்டா. நான் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேணாம். பட் எனக்கு வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் ஜோன்குள்ள போவோம் பார்த்தீங்களா? அப்ப வாங்குற புக் தான் இது எல்லாமே. அதுக்காக நான் இத வாங்கியிருக்கேன். சும்மா காஃபி குடிக்கிறப்ப இத படிச்சுட்டே குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, சொனாட்டா. இது வந்து புக் ஃபேர்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் போன புக்கு. அங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னால நான் காமன் பாக்ஸ்ல போய் வாங்குனேன். இது வந்து பாலுவால எழுதப்பட்டது. சொனாட்டா அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து போனோகிராஃபி அடிக்ஷன் பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம ஊர்ல அந்த டாபிக் வந்து டேபூவான டாபிக். அவ்வளோ சீக்கிரம் அத பேச மாட்டாங்க. அதுல ஒரு இளைஞன் வந்து அடிக்ட் ஆனா அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த இசை மேல அவன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போனோகிராஃபிக்குள்ள அவன் வந்து அடிக்ட் ஆகி போனனால, அவன் இசை எப்படி பாதிக்கப்படுது? அவன் இசைய மீட்டானா இல்லையா? போனோகிராஃபி அடிக்ஷன்லேருந்து வெளிய வந்தானா இல்லையா? இது எல்லாமே மிக அழகாக, தெளிவாக சொல்லும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஆர்த்தரோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல பார்த்தேன். அவரே சொல்லியிருந்தாரு. அதுக்காக வாங்குன புத்தகம் தான் இது. பாய்ஸ் படிக்கிறப்ப ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த புக்க படிக்காமயே ஃபீல் பண்றேன். பார்ப்போம் படிச்சு முடிச்சுட்டு என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு, இவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம சென்னை புக் ஃபேர் அண்ட் காமன் ஃபோக்ஸ்ல வாங்குன புத்தகங்கள் அண்ட் கிஃப்ட்டா நம்மளுக்கு வந்த புத்தகங்கள். இந்த வருஷத்துல வந்து அடுத்த புத்தகம் வாங்குவோமான்னு தெரியாது. அடுத்து மதுரை புக் ஃபேருக்கு வாங்குவோம்னு நெனைக்கிறேன். அதுக்கூடால எதுவும் வாங்க போறதில்ல. இத நம்ம முடிஞ்ச அளவுக்கு மொத படிச்சு முடிப்போம். படிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புடிச்சா அதுக்கப்புறம் நீங்களும் வாங்கி படிங்க. பாய்.